ராகுல் காந்தி டெல்லியில் கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் பேசி இதற்கு ஆதரவு தர வைத்தார். இப்படி ஒவ்வொரு தடைகளாக உடைத்து போதுமான ஆதரவு திரட்டப்பட்டது. அதற்குள் இந்த தகவல் அறிந்த அமித்ஷா உடனே எஸ்.பி. வேலுமணியை வைத்து அடுத்த நகர்வுக்கு சென்றார். இதையடுத்து அதிமுகவிடம் பேசி அவர்களை தாவேகாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான பேச்சை விஷ்ணு ரெட்டி, பாஷ்யம் குரூப், அபினேஷ் இவர்கள் இருவரும் நடத்தினார்கள். அப்போதுதான் அதிமுகவில் இந்த பிரச்சனை வெடித்து கிளம்பியது. இதில் அதிமுக 30 எம்.எல்.ஏக்கள் வேலுமணி பக்கமும் வந்துவிட்டார்கள். வேலுமணி எப்போதுமே விஜய்க்கு ஆதரவானவர். தற்போது தங்களுக்கு 10 அமைச்சர்கள் பதவி வேண்டும் என்று வேலுமணி தாவேகாவிடம் கேட்டு வருகிறார். அதில் ஒருவர் லீ மாரூஸ். இவருக்கும் அமைச்சர் பதவி கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் மொத்தம் 32 எம்.எல்.ஏக்கள் இருந்தால்தான் கட்சித்தாவல் தடுப்புச் சட்டம் அடிப்படையில் நடவடிக்கையை தடுக்க முடியும் என்பது விதிமுறை. எனினும் சபாநாயகர் நினைத்தால் அந்த நடவடிக்கைக்கு போகாமல் தடுக்க முடியும் என்பதால் இப்போது காய் அதிமுக பக்கமும் அதன் மூலம் பாஜக பக்கமும் நகர்ந்து வருகிறது என்றெல்லாம் தெரிவித்துள்ளார்.